ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அபிதாஸ் கிச்சன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்கான சம்மருக்கு ஏற்ற ஒரு அமேசிங் ட்ரிங்க்ங்க. நல்ல ரெஃப்ரெஷிங்கான கொரியன் ஹாச்சே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு முதல்ல நம்ம ஒரு ஜெல்லி ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு பேனில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் அகர் அகர் பவுடர் 2 டீஸ்பூன் அளவு சேர்த்து இந்த பவுடர் நல்லா கரையிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க, கட்டி எதுவும் இல்லாமல். இப்போ இது நல்லா கரைஞ்சிருச்சு. இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சர்க்கரை, அந்த அகர் பவுடர் எல்லாமே ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இளநீர் 1 கப் அளவு நான் சேர்த்துக்கிறேன். இது நல்லா 1 நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம ஒரு தட்டில் இல்லைனா ஒரு பவுலில் இந்த மாதிரி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சிங்கனாலே ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே நல்லா ஜெல்லியாக ஃபார்ம் ஆகிடும். அடுத்து ஒரு பவுலில் 250 அளவு நல்லா சூடான பால் எடுத்திருக்கேன். இது கூட 1/4 கப் அளவு சர்க்கரை, வெண்ணிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் அளவு நம்ம சேர்த்துக்கலாம். இந்த சர்க்கரை கரையிறதுக்காக தான் நான் சூடான பால் அப்படின்னு சொன்னேன். இப்போ நல்லா சர்க்கரை கரைஞ்சதும் கடைசியாக ஃப்ரெஷ் க்ரீம் ஒரு 1/4 கப் அளவு சேர்த்துக்கலாம். இந்த க்ரீம் நல்லா மிக்ஸ் ஆனதும் இதை அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இது நல்லா சில்லுன்னு ஆகணும். நீங்கள் சர்க்கரைக்கு பதில் கண்டென்ஸ் மில்க் கூட யூஸ் பண்ணலாம், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஜெல்லியும் பார்த்திங்கன்னா நல்லா செட் ஆகிடுச்சு. இதை நம்ம வேண்டிய சைஸில் நம்ம நல்லா கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த இளநீர் ஜெல்லிக்கு பதில் நம்ம ஃப்ரூட் ஜெல்லி கூட யூஸ் பண்ணலாம், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து நமக்கு விருப்பமான பழங்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நான் தர்பூசணி பழம் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்து இது கூடவே மாதுளம்பழம், ஆப்பிள், பைனாப்பிள், கடைசியாக நம்ம கட் பண்ணி வச்ச ஜெல்லி. இது கூடவே உங்களுக்கு வாழைப்பழம் அந்த மாதிரி வேணும்னா கூட யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஜெல்லி சைஸ் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூடவே முன்னாடியே ரெடி பண்ணி வச்ச அந்த பால் க்ரீம் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது நல்லா சில்லுன்னு ஆன பிறகு சேர்த்துக்கோங்க. பால் சூடாக இருந்தால் ஜெல்லி கரைஞ்சிரும். இப்போ கடைசியாக உங்களுக்கு விருப்பமான சோடா எது வேணுமோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்ஷில் பொறுத்த வரைக்கும் சோடா கண்டிப்பாக சேர்க்கணுங்க. இது சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி சேர்த்துக்கோங்க. அவ்வளோ தாங்க, ரொம்ப ரெஃப்ரெஷிங்கான கொரியன் ட்ரிங்க் ஹாச்சே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.